அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னது கடத்த போகிற நாமளே கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் கடத்த போகிறவனை இன்னும் காணமே. காரில் பேசுகிறப்போ 5 மணிக்கெல்லாம் வாக்கிங் வருவேன்னு சொன்னதை நம்பி நாமளும் 5 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை, பேப்பர்காரனும் பால்காரனும் யாருமே வரல. அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ள கோவிந்தனை தூக்கிட வேண்டியது தான். A few moments later. என்னது மணி 6 இன்னும் காணோம். அதோ வர்றான். வெளியில் வந்து பேப்பரை தான் தேடுறான். என்ன ஆச்சு? இன்னும் பேப்பரை காணோம். ஒருவேளை இன்னைக்கு லேட்டாக வருமோ? என்ன அது? நினச்சதுமே பேப்பர்காரன் வந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானோ? நெய் ரோஸ்ட் மாதிரி பேப்பரை கையில் நீட்டிக்கிட்டே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். அடடே, நேற்று நம்மக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டவன். ஏன் தம்பி, நேற்றுக்கு நீங்கள் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டப்பவே இந்த வீட்டுக்கு பேப்பர் போடுறவன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. பேப்பர் போடுறதுக்காக நான் இங்கே வரல. கையில் பேப்பரை வச்சிருக்க. பேப்பருக்கு கீழே கொஞ்சம் பார்க்குறியா? ஏப்பா, பேப்பரை கையில் தராமல் கீழே பாருன்னு சொன்னால் நான் எப்படி பார்க்க முடியும்? அறிவு கட்டவனே, பேப்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு பாரு. எப்பா, பேப்பரை கையில் கொடுக்காம கீழே பாரு மேலே பாருன்னு என்ன விளையாட்டு காட்டுறியா? இப்போ மரியாதையா கீழே பார்க்க போறியா இல்லையா? சரி, பார்க்குறேன். ஆ, என்ன தம்பி, துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்க. இன்னைக்கு பேப்பர் வாங்கினா துப்பாக்கி சப்ளிமெண்ட்ரியா? மொக்க ஜோக் அடிக்கிறியா? இந்த துப்பாக்கியை உனக்காகத்தான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட துப்பாக்கி கேட்டனா என்ன எனக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்கு? என்கிட்ட தான் ஏற்கனவே துப்பாக்கி இருக்குன்னு சொன்னனே. என்ன தம்பி, துப்பாக்கியை என் நெத்தியில் வைக்கிறீங்க? பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பேச டைம் இல்லைன்னா சைகையில் சொல்ல வேண்டியது தானே. முட்டாள், கடத்தல். சத்தம் போடாம கார் சாவியை எடு. அப்பாடா, நான் பயந்தே போயிட்டேன். எங்க என்ன கடத்திருவியோன்னு. கார் தானே, எடுத்துக்கோ. கடத்துறதுக்கு கார் இல்லைன்னு சொல்லியா என் காரை கேட்டு இங்கே வந்தீங்க? ஆமாம், யாரை கடத்த போகிறீங்க? என்ன நக்கலா பண்ணுற? உன்னை தாண்டா கடத்த போகிறேன். என்ன அது? என்ன கடத்த போகிறீங்களா? ஆமாண்டா கோவிந்தா. ஷு, எப்பா. ஏன் தம்பி அரைஞ்சிங்க? 5 மணிக்கு வாக்கிங் வருவேன்னு சொல்லிட்டு ஓ இஷ்டத்துக்கு 6 மணிக்கு வர்றியா? முதல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். 1 hour டிலே. போய் மெயின் கேட்டை திறந்து வச்சுட்டு வா போ. என்ன கடத்த வந்துட்டு என்கிட்டயே வேலை வாங்குறியா? அதிகமாக பேசின வாயிலேயே சுட்டுருவேன். போ. கேட்டை திறந்துட்டான். வா, வந்து காரில் ஏறு. A few moments later. அப்பாடா, ஒரு வழியா இவனை கடத்திட்டு வீட்டை விட்டு வெளியே ரோட்டுக்கு வந்தாச்சு. தம்பி, கேட்டு சாத்தவே இல்லை. உன் பொண்டாட்டி இல்லை உன் பொண்ணு சாத்திக்குவாங்க. ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிஃபட்டுங்க. ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு போகலாம். ஷு, எப்பா. ஏன் தம்பி மறுபடியும் என்ன அரைஞ்சிங்க? உன்னை என்ன பிக்னிக்காக கூப்பிட்டு போகிறேன்? காப்பியெல்லாம் கேட்குற? வாயை மூடிட்டு கம்முன்னு வரணும். Later. விடிஞ்சிருச்சு. மம்மி, காஃபி. காஃபி வர்ற வரைக்கும் சோபாவில் உட்காந்து டிவியில் கார்ட்டூன் சேனல் பார்ப்போம். சவுண்டு வச்சா மம்மி திட்டுவாங்க. மியூட் பண்ணி வச்சிருவோம். என்னது, மம்மி சும்மா வர்றாங்க? மம்மி, காஃபி. உங்கள் டாடி பால் கவர் எடுக்க தான் போனார், இன்னும் காணோம். ஒருவேளை பால் வரல போல இருக்குது. வாங்கிறதுக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல. வாங்கிட்டு வரட்டும். என்ன மம்மி, டாடியை சீக்கிரமாக அனுப்பியிருக்க கூடாதா? சரி, பால் வர்ற வரைக்கும் நான் கார்ட்டூன் சேனல் பார்க்குறேன் மம்மி. A few moments later. அப்பாடா, ஒரு வழியா சிரமப்பட்டு ஏறி குதிச்சு ஃபிகர் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆஹா, மெயின் கேட்டு திறந்தே கிடக்குது ஐயா. இது தெரியாமல் நாம் ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்துட்டோம் ஐயா. வீடு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு காரை கூட காணுமே ஐயா. நமக்கு தேவை காரா என்ன, ஃபிகர் தான்.
ஜோசியம் சொன்ன மாதிரி 7 மணிக்கெல்லாம் கடத்திடணும், இல்லைன்னா ராவு காலம் வந்துடும். Later. என்ன அது, நேரம் போய்க்கிட்டே இருக்கு, இன்னும் ஃபிகர் வெளியே வந்த பாட்டை காணமையா. என்ன அது இவ்வளோ நேரம் ஆச்சு? போய் டாடி வர்றாரான்னு பார்ப்போம். ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டா. என்ன அது காரை காணோம்? ஒருவேளை டாடி காரை எடுத்துட்டு பால் வாங்க போயிட்டாரா? ஏன் இன்னைக்கு பால்காரன் வரல? யாரோ வர்றாங்க. ஓ, பால்காரனாக இருப்பான் போல இருக்கு. ஏய், இவ்வளோ லேட்டாவா பால் கொண்டு வர்றது? ஆ, என்ன அது, பாலா? பின்ன என்ன, தயிரா? பால்காரனுக்கு இவ்வளோ தைரியமா? ஏன்டா என்ன அரைஞ்ச? ஏண்டி, இப்பத்தான் முத தனியாக தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், நீ என்னடானா என் தொழிலையே மாத்துறியா? ஆ, என்னையே அரைஞ்சிட்டல்ல. இரு, எங்கள் மம்மியை கூப்பிடுறேன். அம்மா. இது என்னன்னு தெரியும்ல, கத்தி குத்துனா குடல் மொத்தமும் வெளியில் வந்துடும். ம், ம். சாரி, நான் தான் உன் வாயை மூடிட்டேன்ல. நீ எப்படி கத்துவ? ஆ? கத்தக்கூடாது, புரியுதா? ம், ம். ச்சே, கையில் ஒரே வெங்காய வாடை. சாரி பேபி, வர்ற வழியில் 2 வெங்காய போண்டா சாப்பிட்டு வந்தேன், அவசரத்தில் கை கழுவலை, அதுதான் அந்த வாடை. எதுக்கு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? காய்கறி நறுக்க ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் கத்தியோடு வந்திருக்கேன். நாங்கள் அப்படி எதுவும் சொல்லலையே. என்னம்மா நக்கல் பண்ணுறியா? நான் உன்னை கடத்திட்டு போக வந்திருக்கேன். என்னது, என்னை கடத்துறதுக்கா? தமிழில் தானே சொன்னேன், புரியலை? நான் இன்னும் காஃபி கூட குடிக்கல. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், போய் காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஃபனை முடிச்சுட்டு வா. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன காமெடியாக பண்ணுற? ஆ, மரியாதையா சத்தம் போடாமல் நட. சத்தம் போட்டால் என்ன பண்ணுவ? சங்க அறுத்துருவேன், போதுமா? இந்த டாடி எங்கே போனார்? மம்மியும் இந்த நேரம் பார்த்து வெளியில் வர மாட்டேங்குது. இவன் வேற கத்தியை காட்டி என்னை கடத்துறேன்னு சொல்கிறான். டாடி, மம்மி, என்னை காப்பாத்துங்க. இங்கே பாருமா பேபி, யாராலையும் ஒன்றும் கடத்த முடியாது. சீக்கிரமாக நட, ராவு காலத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். ஆமாம். என்னது, ராவு காலமா? அட பாவிங்களா, இப்பெல்லாம் கடத்துறதுக்கு கூட ஜோசியம் பார்க்குறீங்களா? கிழிஞ்சது. ஏய், பேசிகிட்டே இருக்காம நடைய கட்டு. என்னால் முடியாது. பியூ, பியூ. அம்மா, ஏன்டா இப்படி அடிக்கிற என்ன? நீ இப்போ வரலன்னு வச்சுக்க, இங்கேயே மர்க்கையா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வர்றேன், என்னை ஒன்றும் பண்ணிடாத. A few moments later. வெளியில் தான் வந்துட்டோம்ல, என்ன வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்க? காரா, பைக்கா? நீ சொன்ன 2மே இல்லை பேபி. வேற என்ன தான் கொண்டு வந்திருக்க? சைக்கிள், போதுமா?